இவன் பொண்ணுங்களை சேல் பண்ற வேலை தான் பாத்துட்டு இருப்பா. இவன் அந்த பொண்ணுங்க போட்டோலாம் இவன்ட்ட காமிச்சிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணு மேல மட்டும் இந்த ப்ளூ சட்டைக்கு லவ் வந்ததுனால போட்டோவும் எடுத்துட்டு போறான். இவன் வீட்டுல போயிட்டு அந்த பொண்ணு போட்டோ பார்த்துட்டு பொண்ணு கேட்க போலாமா வேணாமான்னு பாக்குறோம். சரி டாஸ்க் போட்டு பாத்துருவோம், அதுல ஹெட் விழுந்துச்சுன்னா போலாம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்றான். ஆனா அந்த காயின் ரெண்டு கிட்ட நடுவுல வந்து விழுந்துருது. ஆனா நம்ம அதை ஹெட்டா அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறான். உங்க பொண்ணை ஏன் பணத்துக்காக இப்படி சேல் பண்றீங்க, நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். இப்போதைக்கு இவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கேன், இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். ஆனா அடுத்த நாளே அவங்க அப்பா வந்துட்டு நீ கொடுத்த பணத்தோட அவங்க அதிக பணம் கொடுத்தாங்க, அதனால என் பொண்ணு அவங்களுக்கு தான் கட்டி தருவேன் அப்படின்றான். இவனுக்கும் அதிக வயசாதான் இருந்திருக்கும், ஆனா அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான் ஆகும். இப்ப அந்த சேல் பண்ற வீட்டுல போய் இவனும் போய் கெஞ்சிரும், தயவு செஞ்சு அந்த பொண்ணை கொடுத்துருங்க, நான் உண்மையா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா அவர் எதுவுமே பேசாம இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அந்த பொண்ணு பார்த்து இப்ப ட்ரெஸ் கலட்ட போறா. அவரும் ட்ரெஸ் எல்லாம் கலட்ட வேண்டாம், எங்களுக்கு குழந்தைகளே இல்ல, 20 நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, அதனாலதான் உன்னை தத்தெடுத்தேன், எனக்கு எக்ஸாம் தானே படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புக்கை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஒட்டுக்கிட்ட அவனும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான்.